தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேத பாட வகுப்பு என்ற தலைப்பில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். போன வாரம் தொடர்ச்செய்தியான மத்தேயு 13 அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தோடு நம்ம நிறுத்தியிருக்கோம். இன்று 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடங்க போகிறோம். 23 வரைக்கும் 1லிருந்து 23 வரை ஒரு பாயிண்டாக இருக்கிறது. விதையை பற்றி ஒரு கருத்தாக இருக்கிறது. மத்தேயு 13 அதிகாரத்திலே பூமிகளாக விதைகளை பற்றி விவரங்களை சொல்லுகிறார். அதனுடைய விளக்கங்களை போன வாரம் 30ஆக 60ஆக 100ஆக கர்த்தர் தாளந்தங்களை வரங்களை கொடுத்து நம்மை பெருகச் செய்திருக்கிறார் என்ற காரியங்களில் நம்ம 1லிருந்து 23 வரை முதல் பகுதியை படித்தோம். இப்போ அடுத்து பரலோக ராஜ்யத்தை பற்றி தொடர்ந்து அவர் சொல்கிறாரு. வேறொரு ஊமையை சொல்கிறார். 2வது பாயிண்டாக 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடங்குகிறோம். மொத்தம் இதில் 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 காரியங்களில் உலக தத்துவங்கள் முழுவதும் ஞான அர்த்தங்கள் முழுவதும் அடங்கியிருக்கிறது. இந்த ஞான அர்த்தங்களை நம்ம அறிந்து கொள்வது தான் மனிதனுடைய மேன்மை. பணத்துக்காக, சாப்பாட்டுக்காக, வசதிக்காக, உலக வாழ்க்கைக்காக கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெய்வத்தினால் ஆகாதது மெய் வறுத்து கூலி தரும். கடவுளே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கு மக்களுக்கு அன்றாடு நடக்க வேண்டிய முறையில் எல்லாம் செட் பண்ணி ஆண்டவர் வச்சுட்டார். எப்படி நம்ம எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலில் செட் பண்ணி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக் எப்படி நடக்குதோ அதுபோல் ஆதியாகமம் 8:22 இனிமேல் நான் தண்ணியில் நோவா காலத்தில் ஆண்டவர் சொன்னார், தண்ணியில் அழிக்க மாட்டேன், சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களையும் இனிமேல் அந்தந்த காலத்துக்கு மழை பெய்யும், அந்தந்த காலத்தில் வெள்ளாமை நடக்கும், விவசாயம் நடக்கும், எல்லாமே அதன் காலத்தில் கரெக்டாக நடக்கும்னு சொல்லி அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டேன். அதற்காக கடவுளை திரும்ப தேட வேண்டிய நாட வேண்டிய அதுக்காக அவரை இறைஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கு வேலை செய்தால் சாப்பாடு உண்டு. எங்கே தோன்றீங்களோ அங்கே தண்ணி கிடைக்கும். என்ன பிரயாசமோ அது நடக்கும். என்ன அவன் நினைக்கிறானோ அது நடக்கும். உலக வாழ்க்கை இதுதான். இதுக்காக கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 32 இயேசு சொன்னார். அஞ்ஞானிகள்லாம் உலகத்தார்கள் என்று லூக்கா 12:30 போட்டிருக்கு. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள் என்று, அஞ்ஞானிகளை உலகத்தார்கள் என்று அங்கே லூக்கா விளக்கம் கொடுக்குறான். உலகத்தார்கள்னால் தேவனை அறியாதவர்கள், நம்பாதவர்கள், புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அவங்க மறுமைக்குரிய நம்பிக்கை இல்லாதவங்க, அதான் உலகத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தாரை ஆசீர்வதிக்க வரல, ரட்சிக்க வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ரட்சிக்கன்னா மீட்க. இந்த உலக ஆசபாசத்திலிருந்து, உலக இன்பங்களிலிருந்து, உலக இச்சைகள் இருந்து, உலக பாதாள சாக்கடையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களை வழி நடத்த இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே தவிர உலக வாழ்க்கைக்காக ஆசீர்வதிக்க வரலை. அதை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி உலக ஆசீர்வாதம் இயேசு தர்றாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறதுனால தான் கூட்டம் நிறையா கூடுது. ஏன்னா அவங்கெல்லாம் உலக ஆசீர்வாதத்துக்காக விரும்புகிறாங்க, உலக இன்பங்களுக்காக நினைக்கிறாங்க. அது ஒரு மனித வாழ்க்கை கிடையாது, மனிதனுடைய காரியம் கிடையாது. ஆதாமை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னாடி
அவனுக்குரியதை எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில் 6ஆம் நாளில் தான் ஆதாமை படைக்கிறார். படைத்த பிறகு எல்லாத்தையும் அவனுக்கு உண்டாக்கலை. அவன் படைப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய தேவை முழுவதும் அனைத்தும் உலகத்தில் செய்யப்பட்டு தான் அப்புறம் மனிதன் அங்கே வச்சார். எப்படி நம்ம வீடு கட்டி லெட்டின் பாத்ரூம்பு வசதி தேவை மின்சாரம் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எப்படி மனுஷனை குடி வைக்கிறோமோ அதுபோல தான் தேவன் இந்த உலகம்தான் வீடு. எல்லாவற்றையும் படைச்சி எல்லாம் நேர்த்தியாக செஞ்சுட்டு தான் அப்புறம் மனுஷனை வச்சார். அந்த மனுஷனோட அனுதினமும் உறவாட அவர் ஆசைப்பட்டார். அனுதினமும் சஞ்சரிக்க ஆசைப்பட்டார். உலக வாழ்க்கைக்காக கர்த்தர் அங்கே வரல. அதுக்காக இவனும் கர்த்தரை தேடலை. எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. மனிதனை உண்டாக்கின நோக்கம் மனிதர்களோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இதோ மனுஷருக்கு மத்தியிலே தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்று ஒரு அருமையான பாடல், பழைய பாடல் நம்ம பாடுறோம். அது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. 3ஆம் வசனத்தில் இதோ மனுஷருடையக்குள்ள தேவ வாசத்தில் இருக்குது, தேவன் அவர்களோட வாசமாக இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பாங்க, அப்படி போட்டிருக்கதில்ல. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நாம் எல்லாரும் அவரிலும் அவர் நம்மிலும் அந்த நாளிலே காண்பீர்கள்னு பூமியில் இருக்கும்போது ஏன் சொன்ன மாதிரி அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு ஐக்கியம் கொள்கிற அந்த அனுபவம் தான். அதே அனுபவம் இந்த பூமியிலையும் உண்டாகணும்னு நினச்சி தான் ஆதாமை படைச்சி அனுதினமும் சஞ்சரிக்க குளிர்ச்சியான வேலையில் உலாவ அந்த நோக்கத்தில் வந்தார தவிர உலக ஆசீர்வாதத்துக்காக கிடையாது. இவன் சாத்தா சர்வரூபம் கொண்டு ஏவாளை வஞ்சித்து இந்த உலகம் சபிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளே போனதுனால அந்த மகிமை அவன் இழந்துட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்னு சொல்லி ரோமர் 3:23 இருக்கு. மகிமை இழந்துட்டான். அதன் பிறகுதான் அவனுக்கு நிர்வாண்டு அவனுக்கே காணப்பட்டது. அதன் பிறகு அதுக்கு முன்னாடி நிர்வாணமாக இருந்தாலும் அவன் நிர்வாண்டு காணப்படலை. தேவ மகிமை அவனை மூடி இருந்தது. அந்த மகிமை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 18 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னு போட்டிருக்கு. திரும்ப அந்த மகிமையை மேல் மகிமை உண்டாக்கி இழந்த மகிமையை கொடுக்கத்தான், ரட்சிக்கத்தான், அவருடைய நாம மகிமைக்கென்று இழந்து போனவர்களை தேட ரட்சிக்கத்தான் வந்தாரே தவிர வேற அல்ல. அதனால தான் இயேசு இந்த பூமியில் வந்த உடனே பிரசங்கம் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். முதல்ல மனம் திரும்புங்க பரலோகம், அவ்வளோதான். மனம் திரும்புறதுக்கு பரலோகம், பரலோகத்துக்கு வர்றதுக்கு இவன் மனம் திரும்பணும். இதுதான். மற்ற 3 வருஷம் ஊழியம் முழுவதும் நல்ல போதனைகள் கொடுத்தார், அதுக்கான உதாரணங்களை கொடுத்தார், ஊமைகள் கொடுத்தார், தேடி வந்தவங்களுக்கு இறக்கப்பட்டு அற்புத அடையாளங்களும் செய்தார். இதுதான் காரியம். ஆகவே நாம் அறிய வேண்டிய காரியம் பரலோக ராஜ்யத்தை பற்றிய ரகசியங்கள். அது மற்றவங்களுக்கெல்லாம் அது பொதுவாக அந்த அறிவு இல்லை. மத்தேயு 13:11 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னு சொல்லி 11 இருக்குது. அவர்களுக்கோன்னா உலகத்தார்களுக்கு அல்லது யூதர்களுக்கு அல்லது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அருளப்படவில்லை. அருள்னா கிருபை, அந்த கிருபை அவங்களுக்கு இல்லை. உங்களுக்கும் சொல்கிறது அப்போஸ்தலர்கள், அதாவது அவருடைய சீடர்களுக்கு தான் அருளப்பட்டது. அந்த சீடர்கள் தான் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு தான் சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அவங்க அநேகரை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரே, அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் உபதேசம், அதுதான் ஊழியம், அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் காரியம். அந்த கட்டளையிட்டது என்று சொல்கிறது தான் அவருடைய பிரசங்கம், ஊமைகள், உதாரணங்கள், விளக்கங்கள். அந்த அடிப்படையில் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 24 வேறொரு ஊமையை சொன்னார், வேறொரு உதாரணம் சொன்னார், வேறொரு விளக்கம் சொன்னார். அது என்ன விளக்கம் சொல்லி தொடர்ந்து படிக்க போகிறோம்.
வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோராஜ்யம் நிலத்தில் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு கோதுமைகள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது என்ன செய்யான்? களைகளும் காணப்பட்டது. அங்கே நல்லா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கோதுமைகளுக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போயிட்டான். அதுதான் இந்த பயிரானது வளர்ந்து போது களைகளும் காணப்பட்டது. 26. வீட்டு எஜமான் வேலைக்காரரை அவனிடத்தில் ஆண்டவனே, உமது நிலத்திலே நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். இன்றைக்கி ஜனங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் கடவுள் நினச்சா இந்த கெட்டவங்களெல்லாம் அழிக்க முடியாதா? ஏன் இவங்களெல்லாம் படைத்தார்? ஏன் இந்த மாதிரி கெட்டவங்களை, தூஷணங்களை, பிசாசி பிடிச்சவங்களை ஏன் படைத்தார்? ஏன் மோசமான ஆளுகளை ஏன் படைத்தார்? ஏன் அவர் நினச்சா நான் செய்யலாம்ல? வீம்புக்கு தெரியாமல் பேசுவாங்க. அன்னைக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதற்கு அந்த எஜமான் சத்ரு அதை செய்தான். 28. அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். களைகள் இருக்குது, அது சரியில்லை தான். நல்ல மணிகளுக்குள்ளே களைகள் இருக்குது. இவர்கிட்ட கேட்குறது என்ன? போட பிடுங்கி எறியலான்னு சொல்லி இல்லாமல் அது உங்கள் சித்தமானு கேட்குறாங்க பாருங்கள். அதான் சரியான ஒரு ஊழியக்காரங்களுக்கு அடையாளம். வேலைக்காரன்னா ஊழியக்காரன்னு அர்த்தம். ஆகவே கெட்ட காரியங்களை நாமளே நாம எடுத்த நாம செஞ்சாண்ண அப்படின்னு நம்ம அறிவுக்கு அது கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம், செய்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அதாவது எஜமான் சொல்கிறாரு, வேண்டாம். 29. களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் என்ன செய், வளர விடுங்க. ஏன்னா 2 பிணைஞ்சிருக்கு, 2 பிணைஞ்சி வளர்ந்துருக்கு. நீங்கள் களையை பிடுங்குற சாக்கத்தில் நல்லது வந்துடும். அதனால் அதுக்கு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. அறுப்பு காலம்னு ஒரு காலம் இருக்குது. அது வரைக்கும் வளரட்டும், தண்ணியை ஊற்று, உரத்தை போடு, எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட ஒரு அருமையான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு. தரையை பார்த்து நிற்கிது நல்ல மணி கோதுமை, தன் நிலையை மறந்து மேலே பார்க்குது பதறு. அதுபோல் மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி இதை வச்சு தான் அவர் பாடலாக எழுதினார். ஆகவே இன்றைக்கு நல்ல மனிதர்கள் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க. நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்கிற மாதிரி, இந்த குறை குடம் கூத்தாடுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒன்றும் இல்லாத பதறுக மாதிரியே பதறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, பதறு மாதிரி உள்ளவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி, குத்து நடனம் ஆடி, விசில் நடனம், அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மேடையில் ஒரு பக்கம் நிற்க மாட்டான் போட்டிருக்கு. காலில் சக்கரம் கட்டுற மாதிரி அங்கிட்டு ஓடுறது, இங்கிட்டு ஓடுறது, அடேங்கப்பா குத்து நடனம், டிக்கா டான்ஸு. இன்றைக்கி சபையே இன்றைக்கி சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கி அந்த அளவில் இன்றைக்கி ஊழியங்களே இந்த மாதிரி சினிமா கொட்டகை மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை ஏன் ஆண்டவர் கெடுக்கலை, வைக்கலை, ஏன் அழிக்கலைன்னு சொல்லும் போது இதுதான் பதில். அறுப்பு காலம் மட்டும் வளர விட்டுரு, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அறுக்க ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று எரிந்து விட காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சுருக்காரு. அந்தந்த காலத்தில் கரெக்டாக நேர்த்தியாக செய்கிறாருன்னு இருக்குது. பிரசங்கி 3:11 இருக்குது. அதினத்தின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையே உள்ளத்தில் வச்சுருக்காருன்னு இருக்கு. அதனால் உள்ளந்தான் உலகம், உலகம்தான் உள்ளம். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறோம்ல, இடம் மாற்ற விட மனமாற்றமே முக்கியம். இடம் மாறினா சரியாக போயிடும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. மனமாற்றமே முக்கியமே தவிர இடமாற்றம் ரெண்டாவது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கடைசியில் வரைக்கும் அதை வளர விடுங்க. அறுப்பு காலத்தில் 30ஆம் வசனத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கன்னு சொல்கிறேன்.
களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்க. கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அருமையான உதாரணம். மூன்றாவதாக, இதுக்கெல்லாம் கடைசியில் விளக்கம் சொல்கிறாரு. அடுத்து மூன்றாவதாக வேறொரு ஊமையை சொல்கிறார். 31. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைக்கிறான். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தாலும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். சின்ன கடுகு பெரிய மரமாகும் என்ற ஒரு காரியத்தை இது இன்னொரு உதாரணத்தில் சொல்லும்போது அது விசுவாசத்தை குறிக்கும்னு சொல்லி சொன்னார். கடுகளவு உங்களுக்கு விசுவாசமாக இருந்தால் இந்த மலையை பார்த்து பேர்ந்துண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனது சொன்னால் அது அப்படி சொன்னபடியே நடக்கும்னு சொன்னார். விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார். ஆனால் கடுகு சிறுசு. அதுபோல் விசுவாசம் ஆரம்பத்தில் சிறிதாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய மகிமை, அதனுடைய கிரியை பெரிதாக இருக்கும்னு சொன்னார். அந்த அர்த்தத்துக்கு அங்கே சொல்கிறார். நாலாவதாக வேறொரு ஊமை 33 வேறொரு ஊமை அவர்களுக்கு சொல்கிறார். எல்லாம் ஒரே கருத்துடைய தான். திரும்ப 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 பல உதாரணங்கள், ஒரே கருத்துக்கு பல உதாரணங்கள் சொல்கிறார். அப்போயாவது விளங்கிட்டுமேன்னு தான். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும்படி வரைக்கும் ஒரு 3 படி மாவில் அடைக்க வைக்கிறார். அடைக்க வச்சா அதை முழுசாக எல்லாம் இதாக கொஞ்சம் புளித்தமாக முழு மாவையும் உப்பு பண்ணும். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார். ஊமையினாலே அன்றி அவர்களோட பேசலை. அதாவது உதாரணம் இல்லாமல் அவர் எதையும் பேசலை. எல்லாத்துலேயும் உதாரணங்கள் சொன்னார், விளக்கங்கள் சொன்னார். ஏன்னா அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். இப்படி சொல்லுவார் என்று தீர்க்க தரிசனமும் அதில் 35 போட்டிருக்கேன். என் வாயை ஊமைகளினாலே திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எல்லாமே தீர்க்க தரிசனம் தான், நிறைவேறுதல் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைபொருளாக இருந்தது, மறைந்திருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக தான் வெளியரங்கம் ஆனதே தவிர பழைய ஏற்பாட்டில் முழு சத்தியங்கள் வெளிப்படலை. மோசையே சொன்னான், மறைவானதுகள் தேவனுக்கே உரியது. உபாகம் 29:29 மறைவானது கர்த்தருக்கே உரியது. வெளியாக்கப்பட்டது தான் நமக்கும் நம்ம நியாயப்பிரமாணமாக கை கொள்ளும்படி நம்ம பிள்ளைகளுக்கும் உண்டானதுன்னு சொல்லி சொன்னானே தவிர அந்த மறைவானது இருக்குது, ஏன்னா எனக்கு தெரியல, கர்த்தருக்கு தான் வெளிச்சம்னு சொல்லிட்டான். அப்போ அந்த மறைவானது சொல்கிறது யார் என்ற கேள்விக்கு உபாகம் 18 அதிகாரத்திலே 15 20 வரை அவனே சொன்னான். மோசையே சொன்னான். என்ன சொன்னான்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர்களுக்குள்ளேயே தேவன் எழும்ப பண்ணுவார். அவருடைய வாயிலிருந்து ரகசியங்கள் வெளிப்படும். கர்த்தர் அவர் வாயிலிருந்து பேசுவார். அவர் சொல் கேளாதவனை கர்த்தரே விசாரிப்பார், சங்கரிப்பார். ஃபைனல் தான். அவர் இவர் என்று உபாகமத்தில் சொல்கிறதுனால இயேசுவை பற்றி தான் அங்கே தீர்க்க தரிசனமாக சொன்னானே தவிர வேறு ஆள் இல்லை. அவர் இவருண்டு அவன் சொன்னது இயேசுவை தான் சொல்லி நம்ம உறுதி பண்ணுறதுக்கு தான் அப்போஸ்தலர் 3:22 வர்றோம். அங்கே பேதுரு சொல்கிறான், பிதாக்களே, இஸ்ரவேலர்களே, பிதாக்களே கேளுங்கப்பா. என்ன கேட்குது? படிங்க தம்பி, படிங்க படிங்க. 3:22 மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல, நான் அல்ல, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். அவர் சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியுடைய சொல் கேளாதவனை எவன் இருந்தாலும் சரி, அவன் ஜனத்திலே இராதபடிக்கு
நிர்மூலமாக போயிடுவான் பேதுரு தான் சொல்கிறார். அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு என்று பிள்ளையாகிய இயேசுவை தேவன் எழுப்பி முதலாவது உங்களுக்கிட்டே முத எழுப்பி உங்ககிட்டயே அனுப்பினார். நீங்களோ அவரை யாருன்னு தெரியாமல் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, கொன்னுட்டீங்க. மகிமின் கர்த்தரை அறிந்தார்களானால் அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டார்களே என்று 1 கொரிந்தியர் 2:8 பவுல் சொன்னது இதனால தான். அறியலை அவங்க, அதனால தான் தாங்கள் செய்கிறது இன்னும் அறியாது இருக்கிறார்களே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு பரிந்து போய் ஜெபிச்சது காரணம் அதுதான். ஆகவே இப்படிப்பட்ட அநியாயமாக நீங்கள் சிலுவையில் அறைஞ்சாலும் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் யார்? சாட்சிகளாக இருக்கிறோம். அதுலேயே அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதுக்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள்னு சொன்னார். எல்லாரும் ஏன்னா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார்ல. 40 நாள் ஒரு நாள் 2 நாள் இல்லை. உயிர் தெழுந்த உடனே 3ஆவது நாள் உயிர் தெழுந்த உடனே பரலோகத்துக்கு போயிடல. 40 நாள் அளவு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். உயிரோடுக்கு ஊராக திஷ்டாந்தப்படுத்தினார், பொறுப்பண்ணார், கைகளையும் கால்களை காட்டி நல்லா 100க்கு 100 விசுவாசித்து அறிஞ்ச பிறகு தான் எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு போனார். அந்த நாளில் கூட ஏறக்குறைய 500 பேர் பார்த்தாங்கன்னு சொல்லி ரெக்கார்டு இருக்குது. 500 பேருக்கு மேலேயே பார்த்துருக்காங்க. எருசலேமில் இன்னும் காலியான கல்லறை இருக்கிறது. உலகத்தில் எந்த மகானும் உயிர் தெழுந்து இந்த மாதிரி பகிரங்கமாக போனதில்லை. சரித்திரபூர்வமாக இயேசு கிமு கிபின்னு வரலாறுல பிறந்தது எப்படியோ, வளர்ந்தது எப்படியோ, மரித்தது எப்படியோ, உயிர்த்தெழுதும் அப்படியே. அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் காலியான கல்லறையை இன்னைக்கு எருசலேமில் நீங்கள் பார்க்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ஐயா சொன்ன சாட்சி. இப்போ நீங்கள் கேட்டீங்க, கோவிந்தராஜ் ஐயா எல்லாம் அந்த உடுப்போட ட்ரெஸ்ஸோடு போகிறாரு. திருப்பதிக்கு போகிற வழியில் இளநி கடையில் சந்தித்து என்னை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரு, என் சாட்சியை சொல்கிறேன், அப்படியே ரிட்டனில் திரும்பி வீட்டுக்கு போகிறாருன்னா எவ்வளோ பெரிய. இன்றைக்கி ஊழியம் செய்கிறார். இன்றைக்கி சொல்கிறார், கிராமங்கள் தோறும் போய் வேன் ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ வயசில் எவ்வளோ அருமையான சாட்சி. இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க தான் நான் புதிய ஏற்பாடு படித்தேன். மையனும் திட்டணும்னு தான் படித்தேன். இவரே மெய்யான ஜோதின்னு எழுதி சிறை சென்றிருக்கேன் பாருங்கள். எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றக்கூடிய சக்தி இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு, இன்னைக்கு உயிரோடு இருக்கார் என்பதற்கு அடையாளமே தவிர வேற அல்ல. அவர் காயங்களில் விரலை போட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன்னு தோமா சொன்னான். அவனுக்காகவே இயேசு தரிசனம் கொடுத்தாரு. அதன் பிறகு அவன் ஆண்டவரே என் தேவனேன்னு காலில் விழுந்துட்டான். அவன் தாயா இந்தியாவுக்கு வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்தான். உன்னை மாதிரி ஆளுங்க நிறையா அங்கே இருக்காங்க, போ, நீ தான் அவங்களுக்கு லாக்கி போடான்னு சொல்லி மலபார் கேரளாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிபி 52 வந்து 72 ஈட்டியால் குத்தப்பட்டு சென்னையில் இரத்த சாட்சியாக மறித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடம்தான் சாந்தோம் சர்ச்சு, மவுண்ட் ரோடு. இன்றைக்கும் சாட்சியாக இருக்குது. ஏதோ கட்டுக்கதையோ புராணமோ இல்லை. ஆகவே இயேசு தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி. லூக்கா 7:16 மக்கள் சொல்கிறாங்க, மகா பெரிய தீர்க்கதரிசியை தேவன் ஜனங்களுக்குள்ளே தேவன் நமக்காக எழும்ப பண்ணினார் என்று தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அந்த நாயின் ஊர் விதவியினுடைய மகனை எழுப்பினதுனால. லூக்கா 24 அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே அவருடைய சீடர்கள் சொன்னாங்க, அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். சீடர்கள் சொல்கிறாங்க. ஆகவே இயேசு தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் முன்னோடி, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் முதல் அப்போஸ்தலர், பேராயர்களுக்கெல்லாம் அவர் முன்னோடி, போதகர்களுக்கெல்லாம் அவர் நல்ல போதகர், மேய்ப்பர்களுக்கெல்லாம் அவர் நல்ல மேய்ப்பன்,
அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற அந்த ஒளிகளுக்கெல்லாம் மெய்யான ஒளி. அல்லேலூயா. அவருடைய சத்தியங்களுக்கு அடுத்து ஒரு புதிய சத்தியங்கள் அடுத்து இல்லை, அடுத்து யாரும் சொல்ல வரவில்லை. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள். யோவான் 10:8. எனக்கு முன்னே வந்தவங்கெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரன் சொல்லும் போது பின்னே வந்தவங்க மட்டும் யோக்கியங்களா? கழுத விட்டையில் முன் விட்ட பின் விட்டன்னா இருக்குது. கழுத விட்ட தான், அதில் முன் விட்ட பின் விட்டுன்னா இருக்குது. அதுபோல் இயேசுக்கு முன்னாடி வந்தவன் சரியில்லைன்னா பின்னாடி உள்ளவன் ஆகணும், அப்படித்தானே? முன்னாடி வந்தவன் யாருன்னா, இயேசுவுக்கு முன்னாடி பங்கு பங்கா வகை வகையாக பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு திருவுளம் பற்றினார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மற்ற புறஜாதிகளுக்கு சித்தர்கள் புலவர்கள் மூலமாக பேசினார். யூதர்களை மட்டும் நம்ம வட்டம் போட்டு பார்க்கக்கூடாது. அறியாதவன் அப்படி பார்ப்பான். தற்கூரி மாதிரி கிறித்தவனை அப்படி ஆக்கி வச்சிருக்கான் கிறித்தவ போதகர்கள் எல்லாரும். ஆனால் புறஜாதிகளில் புலவர்கள் மூலமாக பேசியிருக்காரு. அது பவுல் சொல்கிறேன், அதை இந்த பவுல் சொல்லலை. அப்போஸ்தலர் 17:28 உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் புலவர்கள், அத்தனை பட்டணம் புறஜாதி புலவர்களை சொல்கிறான். அவருக்குள்ளே தான் அசைகிறோம், ஆடுறோம், இருக்கிறோம். நம்மில் ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல. தூணுகள் இருப்பார், துரும்புகள் இருப்பான்னு அவன் சொல்கிறான், நம்ம கேலி பண்ணுறோம். அவருக்குள்ளே அசைகிறோம், இருக்கிறோம்னு சொல்லி உன் புலவர் சொல்லியிருக்கான்னு பவுல் சொல்கிறான். அது குற்றம்னு சொல்லலை, தப்புன்னு கேள்வி பண்ணலை, அதை ஏற்றுக்கிறான், அங்கீகரிக்கிறாங்க. அதுபோல் இன்னைக்குள்ள கிறித்தவன் புலவர்கள் சொல்கிறத, சித்தர்கள் சொல்கிறத, பக்தர்கள் வேறு சித்தர்கள் வேறு. பக்தர்கள் வேணால் அவன் எமோஷனில் சில காரியம் சொல்லியிருப்பான், அது தவறாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஆனால் புலவர்கள் சித்தர்கள் என்று சொல்லும்போது கரெக்டாக கோல் அடித்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நமக்கு அது தெரியல, அவங்களுக்கு அவர்கள் மூலமாக அது வெளியாகிருக்கு. ரோமர் 2:14 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணுக்காக இருக்காங்க. அவங்க உள்ளத்தில் அந்த பிரமாணத்தை வச்சுருக்காருன்னு அதில் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கட்டளை பிரமாணம்னு அவன் வச்சுருக்கான். பிரமாணமே இல்லாத, கட்டளையே இல்லாத, நியாயப்பிரமாணமே இல்லாத புறஜாதிக இதெல்லாம் செய்யணும்னு நான் சொல்கிறான். கேளுங்க, விபச்சாரம் பண்ணலாமா சார்னு? என்ன பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது சொல்கிறான்ல. அப்போ அது எப்படி தெரியும்? கர்த்தர் அவன் உள்ளத்தில் வச்சிருக்காரு பவுல் சொல்கிறான். ரோமர் 3:29 தேவன் யூதர்களுக்கும் மாத்திரமா தேவன்? கேள்வி கேட்குறான். புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் அடித்து சொல்கிறான். இந்த வெளிப்பாடு ரகசியங்கள்லாம் அப்போஸ்தலருக்கு தான் ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு தெரியாது. ஏன் அப்போஸ்தலர் வெளியாக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு அதை வெளிப்படுத்தினார். இயேசு அப்போஸ்தலருக்கெல்லாம் அப்போஸ்தலர். இயேசுக்கு மேலே ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. அதுக்கு முந்தி இருந்ததும் இல்லை, அதுக்கு பிந்தி இருந்ததும் இல்லை. முந்தி இல்லைன்னு நான் சொன்னது மாதிரி பிந்தி என்று எடுத்துக்கிட்டால் ஸ்தாபனங்கள். இயேசுவுக்கு அடுத்து ஸ்தாபனங்கள் நிறைய வந்திருக்கு. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில் மாட்டியிருப்போம், சிக்கியிருப்போம், அதில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்போம். இன்ன வரைக்கும் அதில் மெம்பராக தான் இருப்போம். இயேசு கிறிஸ்து தான் இருக்கார்ல, அவர் தான் சபையை ஸ்தாபிச்சிட்டார்ல, அவர் தான் கரண்டில் உயிரோடு மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறார்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிறார்ல, இப்போவும் பரிந்து பேசிக்கிட்டு தானே இருக்கார், இப்போவும் ரட்சிக்கப்படுற அனுதலும் சபையில் சேர்த்துக்கிட்டு தானே இருக்கார். அப்போஸ்தலர் உபதேசம்னு கரண்டில் இருக்கத்தானே செய்யுது. நிருபங்கள் முழுவதும் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கு. அந்த 1ஆம் நூற்றாண்டில் உண்டான அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சபை இன்னைக்கு கரண்டில் இருக்குது.
அந்த சபை என்ற வார்த்தை கட்டடம் கிடையாது, பில்டிங் கிடையாது. நீங்கள் அதை முதல் புரிஞ்சுக்கிங்க. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்ன்னு இருக்கு. எங்கே இருக்குது சபை? மேல் வீட்டில் ஏறி ஜெபிச்சாங்க. சபை கிடையாது, கட்டடம் கிடையாது, பில்டிங் கிடையாது, டவர் கிடையாது, அவங்களுக்குன்னு எந்த கோயிலும் இல்லை. அப்போ அங்கே சபைன்னு சொல்லப்பட்டிருக்காது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்தா அதுக்கு பேர் சபை. அதை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானதுன்னு சொல்லி எபேசியர் 4:12 இருக்கு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானதுன்னு இருக்கு. சபை வந்து கிறிஸ்துவின் சரீரம் என்று அங்கே விளக்க போட்டிருக்கு. கிறிஸ்துவின் சரீரம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். நீங்களேன்னா கிறிஸ்தவர்கள், அவருடைய சீடர்கள், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட அவரை விசுவாசித்து வந்தவங்க. எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆனால் யூதர்கள் இஸ்ரேலர்கள் சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவங்க அவங்களோ என்ன செய்யல, ஏற்றுக்கிறலையே. யூதராக இருக்கிறதுனால அவங்க தேவ பிள்ளையாக முடியாது, இஸ்ரவேலாம் இருப்பதனால அவன் தேவ பிள்ளையாக முடியாது. புறஜாதியாக இருந்தாலும் இயேசுக்கு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும், புறஜாதியாக இருந்தாலும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:13 அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இருக்கு. அதான் மறுபடி பிறக்கிறது, மறுஜன்மம். இதான் 7 பிறவிகள் சொல்லி இந்து புராணங்களில் மறிவு இருக்குது. அது அவங்களுக்கு விளக்கம் சொல்ல சரியில்லை, அது நிழலாட்டமாக இருக்குது. பழைய ஏற்பாடு எப்படி நிழல்னு சொல்கிறோமோ அதுபோல் புராணங்கள் சித்தருடைய பாடல் முழுவதும் நிழலாட்டமாக இருக்குது. இயேசு என்று பேர் இல்லை. பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசு என்று பேர் இல்லையோ, அடையாளத்தை வச்சு நம்ம இயேசுன்னு நம்ம பொறுப்பு பண்ணுறோமோ, அதுபோல் புராணங்களில் 18 சித்தர்கள் பாடல்களில் இயேசு என்ற பேர் இல்லை. ஆனால் நிழலாட்டங்கள் இருக்கு, அர்த்தங்கள் பொருந்திருக்க. அதை எப்படி நம்ம மறுதளிக்க முடியும்? அதை இணைச்சி பார்த்தா தானே தெரியும். அடியாடி போல் சில ஊழியர்கள் தான் அந்த விவரங்கள் சொல்கிறாங்களே தவிர எல்லாருக்கும் அது வெளிப்பாகலை. ஏன் வெளியாகலைன்னா அவன் ஸ்தாபனம் அப்படி சொல்லி கொடுக்கல. அவன் முன்னோடி இப்படியே போனால் இயேசுவுக்கு அடுத்து வந்த ஸ்தாபனங்கள் சபைகள் தலைவர்கள் தானே எல்லாம் செத்து போயிட்டாங்க. இயேசு உயிரோடு இருக்கேன்னு சொன்ன மாதிரி இந்த தலைவர்கள்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறான், 100 கொண்டாடுறான், அதை செய்யினான் இதை செய்யினான், இவன் தான் அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்லி இயேசுவை விட்டுட்டாங்க. கருப்பொருள் இயேசுவை விட்டுட்டு அவரை ஊழியம் செய்து. இப்போ உதாரணமாக அந்தோனியாரை தெய்வமாக கும்பிடுறாங்க ஆர்சி மக்கள். அந்தோனியார் யார்? ஒரு மிஷினரி, ஒரு ஊழியக்காரன், வெளிநாட்டிலிருந்து வந்து கிறிஸ்துவ பரப்புனவர். இயேசுவை அவர் சொன்ன இயேசுவை விட்டுட்டு அவரையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் கடவுள் எங்களுக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இதை இப்போ மரியாதை வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னா அந்த அம்மா கையம் காட்டினா அதெல்லாம் இருக்கட்டும் தாய், நீங்கள் தாம்மா எங்களுக்கு தாய், அம்மா தெய்வமே நீ தான். இப்போ பாருங்கள், அவங்க மேலே குத்தம் இல்லை. மரியாதை குறை சொல்லலை, அந்தோனியாரை நம்ம குறை சொல்லலை, இன்னாசியார் சொல்லலை, யாகப்பறை சொல்லலை, சின்னப்பறை சொல்லலை, ராயப்பறை சொல்லலை. அவங்கெல்லாம் கரெக்டாக தான் கையை காட்டினாங்க. இவங்க அதை விட்டுட்டு அவர் கிடக்கட்டும் நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள்னு காலில் விழுந்து கும்பிட்டு விட்டு பொங்கச்சோரை வச்சுக்கிட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு கோழி அடிச்சுக்கிட்டு பன்னியை குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். ஐயா பன்னியை இன்னாசியர்னு ஒரு கோயில் நெம்மேனியில் நான் இருக்கங்குடியில் பாஸ்டராக இருக்கும்போது சிஎஸ்சியில் இனி நெம்மேனின்னு ஒரு கோயில், அதில் பன்னியை குத்துறான். எது? இன்னாசியர் கோயில். அது இந்துக்களை விட மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வேளாங்கண்ணியில் என்ன நடக்குதோ சமயபுரத்தில் அப்படி நடக்குது, சமயபுரத்தில் என்ன நடக்குதோ அப்படியே வேளாங்கண்ணி நடக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்களால? சுனாமி அலையில் அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு பொடி நடையாக வந்து வாடிப்பட்டிக்கு வந்துட்டாங்களாம். வாடி மாநகர். இப்போ அடேங்கப்பா, இங்கேயும் பெரிய அளவில் மொட்டை எடுத்து திருவிழா உண்டாக்கி பெரிய அளவில் இப்போ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஏதோ தண்ணி வந்துச்சா பூமியிலேருந்து உதயம் ஆயிடுச்சுன்னு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பைப்பு உடஞ்சி வந்திருக்குன்னு. பைப்பு உடைச்சா தண்ணி மேலே வாடிக்கும்ல, ஊற்று ஆண்டவரே கொடுத்துட்டாருன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சி அது வெளியே சொல்லக்கூடாதுன்னா அப்படியே மூடிட்டான்.
இந்த மாதிரி தான் கூத்துக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் பொய்யான அற்புத அடையாளங்கள் மக்களை ஏமாற்றி ஒரு கூட்டம் மக்கள் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவத்திலும் சரி எத்திலையும் சரி யாருமே யோக்கியன்னு நம்ம சொல்ல வரல. ஆகவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த தேவன் தன்னுடைய குமாரனை கடைசி காலத்திலே அனுப்பினார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன அதே தேவன் ஒருவர் தான். அந்த தேவன் கடைசி நாட்களே குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சகலத்தையும் சுதந்திராக நியமித்தார். இவரை கொண்டு தான் உலகங்களையே உண்டாக்கினார். இவருக்கு மேலே ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு வெளிப்பாடோ கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு அடுத்து வந்தார். அவரும் இயேசுவை போல ஒரு மூச்சு அவரும் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடல. இயேசுவின் வார்த்தைகளை நினைவுபடுத்தினார். அவர் சுயமாய் பேசாமல் சொல்கிறார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை வழி நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் என்னுடையவைகளை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், என்னை மகிமைப்படுத்துவார். அப்படி தான் சொன்னார். என்னுடையதுன்னு சொல்லும்போது இயேசு என்னுடையது என்று நான் ஏன் சொல்கிறேன்னா, பிதாவுடையதெல்லாம் என்னுடையது, அதனால தான் என்னுடையதுன்னு சொன்னேன். மற்றபடி என்னுடையதுன்னு ஒன்றும் இல்லை, பிதாவினுடையது என்னுடையதுன்னு சொன்னேன்னு சொல்லி நான் சுயமாக பேசலை. நான் என்ன பேசுகிறேன், என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னு என்னை அனுப்பின பிதாவே எனக்கு ஒரு கட்டளை ஆர்டர் கொடுத்தார். லூக்கா யோவான் 12:49 போய் 9 50 இருக்குது. இப்போ நான் சொன்னது இயேசுவே சுயமாக சொல்லலை. அவருடைய கட்டளையை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொன்னார். ஆவியானவர் அதனால் தேவனுடைய கட்டளையை கூட்டாமல் குறைக்காமல் அவரும் சுயமாக சொல்லாமல் இவர் சொன்னதை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். பெந்தேகோஸ்து நாளில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இப்போ இருக்கார். இப்போ கரண்டில் இப்போ இருக்கார். என்றைக்கு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்னைக்கே அந்த சபையோட மீட்கப்படும் நாளுக்கன்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம எடுத்துக்கிடுவார். இதுதான் சத்தியம். அந்த சபை இன்னைக்கு பரலோகத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் 2:47 உள்ள அந்த சபை, சரீரமாகிய சபை, ரட்சிக்கப்பட்ட அந்த சபை எபிரேயர் 12:23 சர்வ சங்க சபையாக அங்கே இருக்குது. இந்த ரட்சிக்கப்பட்டவங்க பேரெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் ரகசியம். இந்த பூமியில் நம்ம இருந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகவே பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், சேர்த்து தர்றார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆன்மீக கருத்துக்களை இயேசு சொன்னாலும், பரலோகராஜ்ய ரகசியங்களை சொன்னாலும், அவரை தேடி வந்தவர்களுக்கு சரீர நன்மைகளையும் செய்தார். சரீரத்தில் உங்களுக்கு எந்த குறையும் இருந்ததில்லை. இதை கேட்குற உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய தேவைகள் அநேகமாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். பாஸ்டர் சொன்னால் அது நிவர்த்தி ஆகிடுமே, அவர் ஜெபம் பண்ணால் சரியாயிடுமேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன்தான். கர்த்தர் அறிவார். சத்தியத்துக்காக வர்றீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார். கர்த்தருக்குன்னு சத்தியத்துக்குன்னு வர்றதுனால நீங்கள் கேட்காமையே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுது. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த காரியம் நடந்திருக்கும். நீங்கள் என்கிட்ட ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஜெபிச்சு சுகமானா, பாஸ்டர் ஐயா ஜெபிச்சு சுகமாச்சுன்னு அந்த மகிமை எனக்கு செலுத்திடுவீங்க, என்னை பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க, நான் உங்களுக்கு தெய்வமாகிடுவேன். அப்படித்தான் இப்போ ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லை. கர்த்தரை தேடுங்கள், அவர் ஜீவிக்கிறார். அவர் தேடி வருகிற எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறார், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார், ஒரு குறையும் வராது. மத்திய 10ஆம் அதிகாரத்திலே பணமே இல்லாமல் ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. ரிட்டர்னில் வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஆமாம் நான் சொன்னாங்க, ஒரு குறையும் இருந்ததில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. 40 ஆண்டு காலமாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்.
எனக்குன்னு ஒரு சொத்து சேர்த்ததில்லை, எனக்குண்டு இது வரைக்கும் ஒரு வாகனம் கிடையாது, எனக்குண்டு எந்த இதுன்னு அந்த ஆசை இல்லை. பல லட்சங்களை புஸ்தகங்களை போட்டு அது இலவசமாக அநேகருக்கு இப்போ அச்சடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சத்தியத்தை. நம்ம கோவிந்தராஜையா கூட என்னை சத்தம் போட்டாங்க, ஐயா போதும் ஐயா, இனிமேல் இந்த இதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் குடும்பம் நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்கள் தேவைகளை பாருங்கள். என்னை சத்தம் போட்டிருக்காரு. சங்கர் பிரண்டரில் அடிக்கடி அவர் என்னை சந்திப்பார். இங்கே பிரத்தாயபுரத்தில் இருக்கும்போது, இங்கே வந்து அவர் டியூட்டியில் இருக்கும்போது, அந்த அளவில் இப்போ என்னால் முடியல. அதுக்கு தான் காசு இல்லை, காசு இருந்தாலும் முடியல. இப்போ யூடியூப் வாயிலாக இப்படி போயிடுச்சு இந்த ஊழியம். உலகமெல்லாம் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இதன் மூலமாக 2017 இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆண்டவர் கிருபையினால் அந்த யூடியூப் ஊழியம் மூலமாக இன்றைக்கி சத்தியம் போகிறதுனால அதில் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. புஸ்தகம் வெளியிட்ட மாதிரி தான், பத்திரிக்கை வெளியிட்ட மாதிரி தான், எல்லாம் நிறுத்திட்டோம். ஆகவே எனக்குன்னு இந்த பூமியில் எதையும் நான் நினைக்கல. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ததுனால ஒரு குறையும் எனக்கு இல்லை. எந்த நோயும் வியாதி, எந்த விளைவினமோ எந்த குறையும் இல்லை. எத்தனையோ கோர்ட்டு கேஸு, எத்தனையோ நீதிமன்றங்கள் பார்த்து ஒரு கோடீஸ்வரன் சாதிக்காதெல்லாம் நான் சாதிச்சிருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, ஒரு பைசாவும் இல்லை, ஆனால் ஒரு குறையும் இல்லை. இதுதான் ரகசியம். சத்தியத்தை பேசுகிற தேவ பிள்ளைகளுக்கு உள்ள ஆச்சரியம், அதிசயம் அதுதான். உங்களுக்கும் அப்படித்தான், கேட்குற உங்களுக்கும் அப்படித்தான். இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் கைகொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 1:3 இருக்குது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள் என்று ஏசாயா 26:2 இருக்கு. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 இருக்கு. இதைத்தான் சொல்ல வந்தார். இதில் நீங்கள் நல்லா உள்வாங்கிட்டா உலக கவலைகள் உங்களை மேற்கொள்ளாது. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஆட்டோமேட்டிக் போயிடும். ஒளி வரும்போது இருள் துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடிடும். இருளுக்காக நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துரத்த வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பூஜாரிக்கிட்டையும் எந்த நாதாரிக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யான ஒளி உங்ககிட்ட வரும்போது பொய்யானதெல்லாம் ஓடிடும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. லேலுயா. ஆகவே இந்த ரகசியங்கள் முழுவதும் இயேசு தான் சொல்லியிருக்கிறார். அவருக்கு முன்னாடி எவனும் சொல்லலை, பின்னாடி உள்ள சாவனங்களும் எவனும் சொல்லலை. அவன் இயேசுவின் பேரால் ஒன்று தொடங்கி அவன் தலைவர் ஆகிட்டான், கமிட்டி ஆகிட்டான். இனிமேல் தயவு செய்து அதை நீங்கள் மேன்மைப்படுத்தாமல், அதை பின்பற்றாமல், அதை உங்கள் தலைவர் தலைமைத்துவம்னு சொல்லாமல் இயேசு பக்கம் வந்துடுங்க. இயேசுவை தலைவராக்குங்க, தலைமையிடம் பரலோகமாக்குங்க. அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டியாக்குங்க. நிருபங்கள் உங்களுக்கு பாடமாக்குங்க. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? எங்கே இருந்தாலும் இருந்துக்குங்க. சபையை மாத்திரம்னு அவசியம் இல்லை, இடம் மாத்திரம்னு அவசியம் இல்லை. சத்தியத்தை மட்டும் உள்வாங்கினா போதும். லேலுயா. ஆகவே இந்த ரகசியங்களுடைய விளக்கத்தை அவர் சொல்கிறாரு. நானும் சொல்கிறேன், முடிக்க போனேன். என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது 36 அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஊமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்குறாங்க. எல்லாம் உதாரணமாகவே சொல்லிட்டு போகிறீங்களே ஐயா, இந்த ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இதுதான் சீசர்கள். ரகசியங்களை கேட்க வர்றவங்க சீசர்கள், விளக்கங்களை கேட்குறவங்க சீசர்கள், இந்த உண்மைகளை அறிய ஆவலா உள்ளவர்கள் சீடர்கள். அவங்க தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் பெற்றாங்க. ஆனால் அஞ்ஞானிகள் உலகத்தான் வந்து எவனாவது இந்த ரகசியங்களை சொல்லுங்கன்னு சொல்லி எவனாவது கேட்டானா? என்ன கேட்டான்? பார்வடையணும், குஷ்டரோகி நீங்கணும், வகுத்து வலி நீங்கணும், என் பிள்ளை இழுத்துக்கிட்டு இருக்கு, இப்படித்தான் சொன்னானே தவிர இந்த ரகசியங்களை விளக்கி கொள்ளுங்கன்னு எந்த நாதியும் சொல்லலை. அது அவன் அப்படி. ஆனால் நீ இயேசுவின் சீடனாக இருக்கிறது உண்மையானால் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொல்லி மத்தேயு 24:3 அந்த சீடர்கள் கேட்ட மாதிரி நீயும் கேட்டீங்கன்னா நீ அவருடைய சீடராக இருப்ப. உனக்கு தான் கிறிஸ்தவன் பேர் வந்தது. நீ தான் கிறிஸ்து உடையவன், கிறிஸ்து உன்னிலே இருக்கிறார், உனக்கு தலையாக இயேசு இருக்கிறார். அந்த சீடர்களுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறார்? 37 அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனசகுமாரன். மனசகுமாரனா இயேசுவை தேவகுமார்னு சொன்னதை விட
அதிகமாக சுவிசேஷங்களில் மனுஷகுமாரன் தான் அதிகமாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இதிகாச புருஷனாக அவரை எவனாவது ஆக்கிடக்கூடாது. புராண புருஷன், இதிகாச புருஷன், அவரெல்லாம் சும்மா வந்தது கிடையாது, சும்மா ஒரு பிரம்ம, சும்மா அப்படியே காத்தா புகையாக வந்து அப்படியே மறைஞ்சிட்டாரு. இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்போ நாதாரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இயேசு அப்படி கற்பனை புருஷனாக மாற்றிடக்கூடாது என்பதற்கு தான் அடிக்கடி நான் மனுஷகுமாரன் நான் மனுஷன்னு அதிகமாக சொல்கிறது காரணமும், நான் தாவீதின் குமாரன் சொல்கிறது காரணமும், ஆபிரகாமுடைய குமாரன் சொல்கிறது காரணமும், மரியாளின் குமாரன் யோசேப்பின் குமாரன் சொல்கிறது காரணமும் இந்த கிபி என்ற மாம்ச வரலாறுக்கு தான். கண்டிப்பாக அது வேணும். இல்லாட்டா இயேசுவை இல்லைன்னு இப்போ ஒரு கூட்டம் இயேசுவை யார் பார்த்தாங்க, பொய்யில்லை சொல்கிறான் முட்டா பையன். ஆகவே மனுஷகுமாரன் இந்த பூமியில் இயேசு மனுஷனாய் வந்தது 100க்கு 100 உண்மை. தேவகுமாரன் என்பது 100க்கு 100 எப்படி உண்மையோ, மனுஷகுமாரன் என்பது 100க்கு 100 உண்மை. அவரை யாரும் இல்லைன்னு மறுதளிக்கவே முடியாது. பெரியார் கூட இயேசுவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெரியார் கூட சொல்ல முடியாது. இயேசு இல்லைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்து என்று ஒன்று உண்டானா, தெய்வ பிறவின்னு ஒன்று இருந்தால் தான் இயேசுவை தான் சொல்ல முடியுமே தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாதுன்னு பெரியாரே சொல்லியிருக்கார். அதனால தான் பெரியார் திடலை அவர் சுவிசேஷ ஊழியர்களுக்கு கடைசியில் பட்டயத்தை எழுதி கொடுத்துட்டு தான் செத்தார். இந்த அண்டர் கவுண்டர் ரகசியங்கள்லாம் நிறையா இருக்குது. நல்ல விதையை விதைக்கிறவே மனுஷகுமாரே. 38 நிலம் உலகம். இந்த உலகமே நிலம். எவ்வளோ அருமையான தத்துவம் பாருங்க. உலகம் முழுவதும் நிலம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். விதைன்னா வசனம், புத்திரர்னா அவருடைய மக்கள்னு அர்த்தம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொன்னார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த வார்த்தை விதையாகிறது. நீங்கள் அவருடைய புத்திரர் ஆகிறீங்க. புத்திரர்னா பிள்ளைகள் ஆகிறோம். பிள்ளைகள் என்ற உரிமை உலகத்தில் எந்த ஜாதிக்கும் அது கிடையாது. எந்த மக்களுக்கு அந்த இது வழிபடலை. இயேசு கிறிஸ்துவை மனசுகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியும் இல்லை. அவங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள் என்பது அருமையாக சொல்கிறார். கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரன் இருக்கு. 1 யோவான் 3 அதிகாரம் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோஷ்டிகளும் உண்டு. அந்த வசனம் படிங்க. 1 யோவானில் 3 அதிகாரத்தில் 8 10 வரை பார்த்தீங்கன்னா 2 பிரிவான ஒரே ஆதாம தான் கர்த்தர் படைச்சார். ஆனால் அவனுக்குள்ளே எப்படி காயின் பிசாசினுடைய இச்சையின்படி கொலை செஞ்சான் ஆபேல இல்லையா? அதே போல் கர்த்தர் நல்லவங்களை தான் படைச்சார். ஆனால் அதுலேயே பிசாசின் மக்களாக ஒரு கூட்டம் போயிடுச்சு என்பது தான் அந்த காரியம். அது படிப்பா. பாவ செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆதி முதல் பிசாசானவன் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்? அவருடைய வித்து அவனுக்குள்ள தரித்திருக்குது. அவன் தேவனால் பிறந்ததுனால பாவம் செய்ய மாட்டான் இருக்கு. என்ன பிறப்பு இது? இது என்ன பிறப்பு? மறுபடியும் பிறப்பு. முத பிறப்பு இல்லை. முத பிறப்பு எல்லாரும் பாவிகள். எல்லாரும் பாவி தான். 2 பிறவி இருக்குல்ல. அதான் இயேசு மறுபடியும் ஒருவன் பிறக்கணும்னு சொல்லி யோவான் 3:3 நிக்கோதேமு இஸ்ரவேலின் போதகரவன் அவனுக்கு சொன்னார். மறுபடியும் பிறக்கணும்னே மறுபடியும் 2வது என் தாயின் வயத்தில் போய் உள்ள நுழையணுமான்னு கேட்டான். இல்லைப்பா, மாம்சத்தில் அப்படி பிறந்தாலும் எத்தனை தடவை பிறந்தாலும் மாம்சம்தான். ஆவியில் பிறக்கணும்னு சொல்கிறார். மனம் திரும்புதுன்னு சொல்கிறார். மனம் மாறணும். புது பிறவியாக ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதான் மறுபிறப்பு, தேவனால் பிறக்கிறது என்ற அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். இந்த தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த 1 யோவானில் 5:4 போட்டிருக்கு. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்?
இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன் அன்றி, அதுலேயே போட்டுக்க 5ல், இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யாரு? கேள்விக்குறி. யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான். இந்த விசுவாசம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை. ஏன்னா இயேசுவே வெளிப்படலையே. வெளிப்பட்டால் தானே விசுவாசிக்கிறது விசுவாசிக்காதது தெரியும். இயேசுவே வெளிப்படாதனால பழைய ஏற்பாட்டில் உள்ளது இந்த விசுவாசம் அல்ல. அந்த விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேற. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம். அது முன்னோர்கள் அந்த பழைய ஏற்பாட்டுக்காரங்க ஒரு பாதி சாட்சி பெற்றாங்க, பாதி சாட்சியை பெற்றாலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசியில் முடியுது. ஆனால் இயேசுவின் விசுவாசம் சொல்கிறது இவரே தொடங்குறார். எபிரேயர் 12:1, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படுவோம். இந்த விசுவாசத்தை இவரே தொடக்கிறார், இவரே முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வராதனால அதை தொடங்கப்படலை. புதிய ஏற்பாட்டில் இயேசு மனுஷகுமாரனா வந்ததுனால இவரே தொடங்குறாரு, பரலோகத்தில் இவரே முடிக்கிறார். இந்த விசுவாசம் தான் இயேசுவ தேவகுமாரன் விசுவாசிக்கிற விசுவாசம். ஆகவே அநேகருக்கு இந்த 2 வித்தியாசம் கூட தெரியல. தேவகுமாரனா இவர், மனுஷகுமாரனா இவர், கடவுளா அம்மா எப்படியோ போங்கடா திருத்துவம்னு சொல்லிட்டு போங்கடான்னு சொல்லிடுறாங்க. ஒன்றும் தெரியல. இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிடா விளங்கும்? குருடனுக்கு கூட வழிகாட்டினா இருவரும் குழியில் தானே விழுவான். அந்த மாதிரி இன்னைக்கு இத்தனை திருச்சபைகள் எதுக்கு? இத்தனை சபைகள் எதுக்கு? இயேசு ஒரு சபையை தானே கட்டுறேன்னு சொன்னார். அந்த சபையை தானே பாதாள வாசல் மேற்கொள்ளாதுன்னு சொன்னார். ஒரே உபதேசத்தை தானே கொடுத்தாரு. ஒரே மனசத்தானே ஒருமன ஆவியை தானே கொடுத்தாரு. ஒற்றுமையை தானே கொடுத்தாரு. இத்தனை சபைகள், இத்தனை பிரிவு, இத்தனை கோயில், இத்தனை குளங்கள் இருக்குது. காரணமே ஒருத்தரும் சரியில்லைன்னு அர்த்தம். அது இதிலிருந்து விடுதலை ஆகி ஆதி நிலைக்கு வந்து சேர்ந்துட்டான்னா, மன அளவில் சொல்கிறேன், சரீரத்தோடு எப்போ பேத்துட்டு போக சொல்லலை. மனித அளவில் நீ இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வாயானால், இந்த உபதேச அளவில் நீ சேர்த்துக்கொள்வாயானால், நீ எந்த ஜாதியோ எந்த நாடோ எங்கேயும் இருந்துட்டு போ, எங்கேயும் இருந்துட்டு போ. மனுஷ அளவில் நீ இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கிட்டு பரலோகத்திலே உன் ஜீவ புத்தகத்திலே உன் பேர் எழுதப்பட்டதாக நிச்சயிக்கப்பட்டு அவருடைய ஆதி அப்போஸ்தல உபதேசத்தை வழிகாட்டியாக உபதேசமாக பாடமாக நினச்சிக்கிட்டு இயேசுவை தலையாக எண்ணி நீ வாழ்வாயானால், நீ எப்படிப்பட்ட மனுஷனானாலும் மறு வாழ்க்கை உனக்கு உண்டு, மறு ஜென்மம் உனக்கு உண்டு, இயேசு தொடங்குற விசுவாசம் உனக்கு உண்டு. பூமியிலையும் நல்லா இருப்ப, பரலோகத்துக்கும் கன்ஃபார்மாக வந்துடுவீங்க, சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் இன்னாருண்டும் பிசாசின் பிள்ளை இன்னாலும் வெளியாது. அதில் 1 யோவானில் 3:10 படிப்பான். 1 யோவான் 3:10 எதினாலே இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். இந்த 2 பிரிச்சாச்சு. எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட இச்சைகள், அயோக்கித்தனம், இப்படிப்பட்ட கொள்ளைகள், விபச்சாரத்தனம், வேசித்தனங்கள், பொய், களவு, இவைகள் முழுவதும் பிசாசினால் உண்டானதுனால அவங்க பிசாசின் பிள்ளைகள் என்று ஒரு கூட்டம் பிரியுது, ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு கூட்டம் பிரியுது. எந்த நிலைமையானாலும் அவன் கர்த்தரை மறுதளிக்க மாட்டான். இப்போ உதாரணமாக ஒரு நிழலாட்டமாக எடுத்துக்கிட்டா, ஆபேல் எடுத்துக்கிட்டா, அநியாயமாக அவன் கொலை செய்யப்பட்டான், ஒரு தப்பும் செய்யலை. அப்படி கொலை செய்யப்பட்டாலும் அவனை சபிக்கலை, அவனை வைக்கலை. பரலோகத்தை நோக்கி அந்த ரத்தம் கூப்பிட்டதுக்கு, ஆண்டவரே என்னைய பாருங்க கொண்டுட்டான். அங்கே தான் இப்போ தேவனிடத்தில் தான் முறையிட்டது அந்த ரத்தம். ஆனால் அதை பார்க்கலும் விலையேறப்பட்ட ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஏன்னா அந்த ரத்தம் பரிந்து பேசுது. இப்போ நமக்காக இயேசு பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். பழி வாங்கலை. பழி வாங்க இருந்தால் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது, வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றும் அந்த ரத்தம் பேசிக்கிட்டு இருக்கு, பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆகவே ஆபேல் நீதிமான் தான். இயேசு கிறிஸ்து நீதியை விட இரக்கமே சிறந்தது என்று அங்கே காட்டுகிறார். பலியை பார்க்கலும் இரக்கமே. அந்த இரக்கத்தினால தான் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. நீதியின்படி, சட்டத்தின்படி
எவனும் பரலோகம் போக முடியாதே, ஏன்னா ஒருத்தரும் நீதிமான் இல்லை. ரோமர் 3:10 போட்டிருக்கு, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாக இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகில், ஒருத்தன் கூட கிடையாதுன்னு சொல்லும் போது என்ன செய்ய முடியும்? ரோமர் 5:19 போட்டிருக்கு, ஒரே மனுஷனால எல்லாரும் பாவியிலாக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 19 போட்டிருக்கு. அந்த ஒருவர் தான் இயேசு. சிலுவை பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தினதுனால தேவனே அசந்து போயிட்டாரு. எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி நாவுகள் முழுவதும் இயேசுவை கர்த்தர்னு கூப்பிடுங்க. நான் தான் கர்த்தரு, ஆனால் அவரை கர்த்தர்னு கூப்பிடுங்க. நான் தான் தேவன், அவரை தேவன் கூப்பிடுங்க. நான் தான் பிதா, அவரையே பிதாவாக அவரையே தொழுது கொள்ளலாம். இந்த ஈக்குவல், இந்த பவர் உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் கிடையாது, இயேசுவை தவிர. ஆகவே இயேசுவை தேவன் சொல்லலாம், பிதான்னு சொல்லலாம், கர்த்தர்னு சொல்லலாம், தொழுது கொள்ளலாம். தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் பெருசாக நினைக்கலாம வந்ததுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய கர்த்தர் என்ற நாமத்தை தேவனே இயேசுவுக்கு கொடுத்தாருன்னு பிலிப்பியர் 2:6-11 வரை குறிச்சிட்டு போய் வீட்டில் படிங்க இருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து பொல்லாங்கலிருந்து மணிகளை பிரித்து களஞ்சியத்தில் சேர்க்கிற ராஜ்யத்தின் புத்திரரை களஞ்சியத்தில் சேர்க்கிற மனசுகுமார் நாய் வந்தார். ஆனால் கலைகள் பொல்லாங்கினுடைய பொல்லாங்கன்னா பிசாசி, பொல்லாங்கினால் உண்டாயிருந்த பிசாசின் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கான். பொல்லாதவனாக இருந்ததுனால பொல்லாங்கன்னு அவனுக்கு பேர். மத்தேயு 13:38 போட்டிருக்கு. கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். 2 கோஷ்டி 2ஆக பிரியுது. 39. அவைகளை விதைக்கிற சத்துரு யாரு? பிசாசின்னு போட்டு. கெட்ட காரியங்களே பிசாசி விதைக்கிறான். ரெண்டுமே நமக்குள்ளே போராடுது. நம்ம இருதயம் தான் நிலம், இந்த நிலத்தில் ரெண்டும் போராடுது. பிசாசி கலைகளை விதைக்கிறான், இயேசு கிறிஸ்து விதைகளை விதைக்கிறார். நீ நல்ல நிலமா அல்லது கற்பாறையா, அது வழியருகே உள்ள நிலமா அல்லது முள்ளுள்ள இருதயமா, நீ சோதித்து பார்த்து முள்ளான காரியங்கள்லாம் எடுத்துடணும். அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். 39 கீழே எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. அறுப்பு உலகத்தின் முடிவு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. இந்த உலகத்துக்கும் முடிவு இருக்குது. இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படியே விட்டுட்டிங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்கும்ல, ஆஃப் பண்ணாமையே சுற்றுனா அது மாதிரி இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வேணாமா? முடிவு வரும்ல, தன்னைத்தானே சுற்றி சூரியனை வேற சுற்றிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உலகத்தின் முடிவு உண்டு உண்டு. ஆதலால் 40 கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இன்றைக்கு முடிவு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று சீசர்கள் மத்தேயு 24:3 சீசர்கள் இயேசுகிட்ட கேட்கும்போது அடையாளங்களை சொன்னார். இயேசு முடிவுக்கு என்ன அடையாளம்? என் நாமத்தை தரித்து கொண்டு உங்களிடத்தில் வருவாங்க, நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை ஏமாற்றுவாங்க. இந்த அங்கே இயேசு இருக்கார், இங்கே இயேசு இருக்க, எவனாலும் சொன்னால் போகாதீங்க, நம்பாதீங்க. கள்ள தீர்க்கதரிசி ஏகப்பட்ட பேர் எழும்பிடுவான். யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே உண்டாகும். அக்கிரமம் மிகுதி ஆகுதுனால அநேகருடைய அன்பு தணிஞ்சு போயிடும். இன்றைக்கி இருக்குல்ல கரண்டில். அதனால இது என்ன காலம்? முடிவு காலம். முடிவு நெருங்கிடுச்சு. அதிகாலையில் இன்றைக்கி 2ஆம் தேதி, அதிகாலையில் 2ஆம் தேதி தான். இப்போ முடிய போகுது, இன்றைக்கி 2ஆம் தேதி தான். தேதி 2ஆம் தேதி தான், ஆனால் அது காலை நேரம், இதை மாலை நேரம், முடிகிற இந்த நாள் முடிகிற நேரம். அதுபோல் இன்றைக்கி உலகத்தின் முடிவிலே நம்ம இருக்கிறோம். உலகத்திலே முடிவிலே நடக்கும். 41 மனசுகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்.
இதுதான் அக்னி கடல் நரகம்னு சொல்கிறது. சிலர் நரகமே இல்லைன்னு சொல்கிறானே, நரகமே கிடையாது, அங்கே போகிற வரைக்கும் அவன் நம்ப மாட்டாங்க. அங்கே போன ஓஹோ இதானா அங்கே தப்ப முடியாதுல்ல, போட இல்லைன்னு சொன்னீங்களே அனுபவி. நன்மைன்னு ஒன்று இருக்கும்போது தீமைன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. கர்த்தர்னு சொல்லும் போது பிசாசின்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. பரலோகம்னு சொல்லும் போது நரகம்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். எல்லாமே ரெண்டு ரெண்டாக தானே இருக்குது. இம்மை மறுமை, நல்லது கெட்டது, சரீர வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வு, எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்குது. அது யாரும் மறுதளிக்க முடியாது. இயேசு சொல்கிறார், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 43 அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று முடிக்கிறார். லேலுயா. எவ்வளவு அற்புதமான போதனை, எவ்வளவு அருமையான போதனை. 44 5வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். அன்றியும் பரலோராஜ ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கு. இந்த 5ல் 1வது பாயிண்ட்டு. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைச்சி அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை அந்த நிலத்தை கொள்கிறான். ஏன்னா அதில் பொக்கிஷம் மறைஞ்சிருக்கு, தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த நிலம் ஒரு 1000 ரூபாய்க்கு போகுதுன்னு வைங்க, 10,000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிடுவான். ஏன்னா இவனுக்கு தானே தெரியும் அந்த ரகசியம். அந்த மாதிரி இந்த இயேசு யாருன்னு ருசித்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் இது புரியாது, விளங்காது. ஏன்னா காது இருக்கு, அவன் கேட்கல. மந்த இருதயம் உள்ளவன் உணர மாட்டான். பிசாசின் மக்களுக்கு அது புரியாது. 2வதாக பரலோராஜ்யம் எதுக்கு ஒப்பிடுறாருன்னா 45 மேலும் பரலோராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். விலையுறந்த ஒரு முத்து வியாபாரிக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த முத்தை பார்த்துட்டான்னா எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அந்த முத்தை வாங்கிடுவான். ஏன்னா அதனுடைய விலை அவனுக்கு தான் தெரியும். அதுபோல் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசிக்காதவனுக்கு என்னையா தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கந்தப்பொடி வாசனைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி உலகத்தானுக்கு என்ன தெரியும்? குழல் ஊதணும், கூத்தாடணும், விரியம் பாப்ப மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிற மாதிரி அநேகர் காதார கேட்டும் கண்ணார கண்டும் காணாத நம்பாதபடி இருக்கிற செவிட்டு விரியனை போல அநேகர் காணப்படுறாங்க. அதில் 3வதாக 47ஆம் வசனத்தில் 3வதாக 5வது பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, மேலும் அன்றியும் பரலோராஜ்யம் கடலிலே போடப்படுகிற சகல விதமான மீன்களும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்குது. அது நிறைஞ்ச போது அதை கரையில் இழுத்து உட்காந்து நல்ல இதெல்லாம் எடுத்து கூடையில் போடுவாங்க. ஆகாதவைகளை திரும்ப அதை கடல்லே எரிச்சிடுவாங்க. நடைமுறை சாதாரண யதார்த்தத்தை சொல்கிறாரு. இதே போல் இப்படியே 49 உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவளை பிரிக்கிறாரே, அவர்கள் அக்கினி சூளையிலே போடுகிறார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் அறிந்து கொண்டீங்களான்னு கேட்குறாரு. 51 பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் அறிந்து கொண்டோமா? அப்படி உண்மையான சீடர்களாக இருந்தால் அறிந்து கொண்டோமா? ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த ரகசியங்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை. இயேசுக்கு அடுத்து வந்த ஸ்தாபனங்களும் வெளிப்படுத்தலை. மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து மொத்தமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர சத்தியத்தை சத்தியமாக சொல்ல நாதி இல்லை. இயேசுவை தவிர அப்போஸ்தலர்களை தவிர. அதனால தான் ஆதி அப்போஸ்தலரை பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன். இந்த பிரசங்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே 52ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதிவைகளையும் பலவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய நல்ல மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அதாவது புதியவைகள் பலவைகள் சொல்கிறது அர்த்தம் என்னென்னா,
புதியது புதியது என்று சொல்லும் போது பழையது பழையது என்று அவனுக்கு தெரிஞ்சாதான் புதியது புதியதுன்னு தெரியும். ஒளியிலேயே இருக்கும்போது ஒளியினுடைய அருமை தெரியாது. அங்கே இருள் காட்டும் போது இருள்னு அவன் தெரியும் போது ஒளி ஒளின்னு அப்போத்தான் தெரியும். ஆகவே புதிய ஏற்பாட்டு ரகசியங்களை நம்ம சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு காரியங்களையும் உதாரணமாக சொல்லித்தான் ஆகணும், பின்பற்றுவதற்கல்ல. அது முடிஞ்சு போனது சொல்லித்தான் ஆகணும். 2024 புதிய காலண்டரை நம்ம சொல்கிற மாதிரி 2023 வருஷத்தில் கடந்து போன வருஷங்களையும் நாட்களையும் மாதங்களையும் இன்னென்ன இதில் தொடங்கணும் வந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. அப்போ தான் நல்ல மெச்சூரிட்டி உள்ளவன், நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு பண்டிதர், நல்ல ஒரு பகுத்தறிவாளன் என்ற அந்த அர்த்தத்துக்கு தான் இயேசு சொன்னார். இவைகளை சொல்லிட்டு ஊமை இயேசு 53 இயேசு இந்த ஊமைகளெல்லாம் சொல்லி முடித்த பின்பு விட விட்டு போகிறாரு. வளர்ந்த ஊருக்கு வர்றாரு. இது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். தான் வளர்ந்த ஊருக்கு வர்றாரு. அங்கே ஜெபாலயத்தில் அவர்கள் உபதேசம் பண்ணுறாரு. அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்களும் எப்படி வந்தது கேள்வி கேட்குறாங்க. வளர்ந்த ஊர், பிறந்த ஊர், இயேசு நடந்த ஊர், போன ஊர், வந்த எல்லாம் பார்க்குறாங்க. இவனுக்கு என்னடா அது விசேஷ ஞானம் அறிவு எங்கே வந்தது? இவன் தச்சன் அல்லவா? 55 இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்கூடிய சகோதரன் அல்லவா? 4 ஆம்பளை பையங்க. இயேசுவுக்கு அடுத்து மரியாளுக்கு பிறந்தது. கன்னி மரியாள்னு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பைபிளில் இதை விட தெளிவாகவே அவங்க வேதத்தில் இருக்குது. அது எவனும் படிக்கிறது இல்லை. எடுத்துகிட்டு இப்போ பைபிள் எடுத்துகிட்டே வர்றதில்ல. இல்லை, செவ புஸ்தகம் ஒன்று தான் எடுத்துகிட்டு வர்றான். எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு. இவங்க சகோதரிகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி 56 சொல்லி இடறாங்க. 57 அவரை குறித்து இடல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவினமடியான் என்றார். அவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யலை. அவிசுவாசம் எங்கே இருக்கோ அங்கே அற்புதம் நடக்காது. சந்தேகம் எங்கே இருக்கோ அங்கே எந்த காரியம் நடக்காது. விசுவாசத்தினாலே பேதுரு கடல்லையும் நடந்தான், அவிசுவாசத்தினாலே மூழ்கினான். அதனால் மூழ்குவதும் நடப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது, நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. அதனால தான் சில காரியங்கள் நடக்கும்போதெல்லாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு உன்னை தான் ஆண்டவர் பாராட்டுறார் தவிர நான் தான் கெட்டிக்காரன் நான் செஞ்சுட்டேன்னு அவர் சொல்லலை. ஒன்றுமே இல்லாமையே அவர் செய்ய முடியும். நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இது கேட்குற மக்களே, நம்முடைய விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்ம இடத்துல விசுவாசத்தை அவரே தொடங்குறார். அதான் விசுவாச மார்க்கம்னு சொல்கிறது, விசுவாச உபதேசம் சொல்கிறது, விசுவாச குடும்பம்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். ஆகவே புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த ரகசியங்கள் முழுவதும் அவரை மறைச்சி வைக்காமல் என் பிதாவின் இடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு சொல்லி இனிமேல் உங்களை சிநேகிதர்ந்து தான் நான் சொல்லுவேன், நான் ஊழியக்காரன் என்று நான் உங்களை சொல்ல மாட்டேன்னு யோவான் 15:15 சீசனுக்கு சொன்னது அதுதான். ஆகவே இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கும் போது, அறிந்து கொள்ளும் போது நாம் இயேசுவுக்கு என்ன ஆகுறோம்? சிநேகிதராகிறோம், ஃப்ரெண்ட் ஆகுறோம். எவ்வளோ பெரிய காரியம்! இயேசுவுக்கு நண்பனாகிறோம், எவ்வளோ பெரிய காரியம்! அந்த அளவில் ஒரு வளர்ச்சியை தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்குறார், என்னிடத்தில் எதிர்பார்க்குறார். இதை யூடியூப் மூலமாக கேட்குற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் அதை எதிர்பார்க்குறார். தேவன் தாமே இந்த மத்தேயு 13 அதிகாரத்தை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். அடுத்து கர்த்தர் சித்தமான 14 அதிகாரத்தை நம்ம தொடங்க போகிறோம். இந்த அதிகாரங்களில் உள்ள இந்த ஊமைகளுடைய ரகசியங்கள் முழுவதும் நம்ம தெரிஞ்சு 30, 60, 100 பலன் கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை மதுரை முழுவதும் பரப்பி அநேகரை அறிய செய்ய நம்மளை கர்த்தர் உபயோகப்படுத்துவாராக. நன்றி, வணக்கம்.